மகாகந்த சஷ்டி கடைசி நாள் 7வது நாள் திருக்கல்யாணம். யாரெல்லாம் திருக்கல்யாணம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட எப்போவுமே ஈவினிங்கில் தான் நடக்கும். 6:30 to 7:30 தான் டைம் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே வீட்டில் படையல் கொண்டான சமையல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வடை மட்டும் போடுறது அது பெண்டிங் இருந்தது. கோவிலில் போயிட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பெண்டிங் இருந்த வடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லபடியாக நீங்களுமே விரதம் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வேண்டுதல்கள் முருகர் காதில் பட்டு உங்களுக்கு என்ன நல்லதோ அதை கண்டிப்பாக உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் நினைக்கிற விஷயத்த இது எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை ஒருத்தர் பொறுப்பில் கொடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் மறந்துடும் தானே. அதே மாதிரி உங்கள் வேண்டுதல்கள் முருகர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சாச்சு தானே. அப்போ நீங்கள் இதை மறக்கணும். நீங்கள் அதை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா முருகரால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். என்னதோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக விடுங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. முருகருக்காக விரதம் இருந்து உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சிட்டீங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நல்லது நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா அதை விட ஏதோ ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம்.